காண்பதெல்லாம் எனது மனம் அது ஆறுமுகம் காலமெல்லாம் எனது மனம் உருகுது முருகா அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே அதிபதியே குருபரனே அருள்நிதியே சரவணனே பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது பனியது மலையது நதியது கடலது சகலமும் உனதொரு கருணையில் எழுவது வருவாய் புகழே வேலையா. முருகரை நம்பி நீங்க முருகா எனக்கு நீ எல்லா விஷயத்திலும் நீ இருமுருகா அப்படின்னு சொன்னா கண்டிப்பா நான் முருகர் மேல ஆணையா சொல்றேன், நீங்க தோக்க மாட்டீங்க. உண்மையா முருகர் பக்தர் யாருமே முருகர் தோக்க வைக்க விட மாட்டார். முருகரை நீங்க நம்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வாழ்க்கையில எங்க போறீங்களோ இல்லையோ அது தேவையில்லாத விஷயம். முருகர் உங்களை தோக்க வைக்க விட மாட்டார். இது போதும் எனக்கு வேறு வரங்கள் 100 வேண்டுமா இறைவா, இதுதான் நிறைவா. நாற்பத்தி 8 நாட்கள் தொடர்ந்து ஒரு குழந்தை ஒரு அப்பா கிட்ட தினம் எனக்கு சாக்லேட் வாங்கி கொடு சாக்லேட் வாங்கி கொடு சாக்லேட் வாங்கி கொடுன்னு கேட்டுக்கிட்டே இருந்தா ஒரு 10 நாள் கழிச்சு அப்பாவுக்கு மனசு இறங்கிறாதா? கண்டிப்பா அவர் வாங்கிட்டு வர மாட்டாரா? அப்பாவுக்கே இவ்வளவு மனம் இறங்குதே, எத்தனையோ பிறவிகளாக நமக்கு தகப்பன் சுவாமி அப்படிங்கிற பெயரோடு இருந்த அனுகிரகம் பண்ற முருகப்பெருமானுக்கு நம்ம மேல இரக்கம் வராமலா போகும். அதனால கண்டிப்பாக முருகன் அருள்வார். நம்பிக்கையோடு அந்த விரதத்தை நீங்கள் இருந்து பாருங்கள், நிச்சயமாக முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்கும். அற்றைக்கு இறை தேடி அத்தத்திலும் ஆசைப்பற்று தவியாத பற்றை பெறுவேனோ. வெற்றி கதிர்வேலா வெட்பை தொலை சீல கற்றுற்றுணர் போத கற்று பெருமாளே. முருகா 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 ధాన్యం ధనం సదసంభవ